Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பு நமக்கு வந்து இப்போ 1:4ன்ற ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்களேன். துவரம் பருப்பு ஒரு பங்கு அப்படின்னா 1/4 பங்கு பைத்தம்பருப்பு, 1/4 பங்கு பொட்டுக்கடலை, 4 மிளகா, கொஞ்சம் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு. இப்போது கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம துவரம் பருப்பை அதில் போடுங்க. 1 பங்கு துவரம் பருப்பு அப்படின்னா 1/4 பங்கு பைத்தம்பருப்பு, 1/4 பங்கு பொட்டுக்கடலை. அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டு அரைங்க. பருப்பு பொடி சூப்பராக வரும். இப்போது நல்லா துவரம் பருப்பை ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சிம்லேயும் கொஞ்சம் ஹைலேயும் அப்படி வச்சு பருப்பை வறுத்துடுங்க. ஏன்னா பருப்பு வந்து கருகாமல் அந்த கலர் மாறாமல் நல்லா வறுபடணும். இப்போது பைத்தம் பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியும் ஒரு 2 மிளகாவை போட்டுக்கலாம். இப்போது நல்லா வறுத்து விடுங்க. நாங்கள் சிம்மில் வச்சே வறுத்து விடுங்க. ஏன்னா பருப்பு நல்லா வறுபடணும். அதனால் பார்த்து நல்லா வறுத்து விடுங்க. கடைசியாக பொட்டுக்கடலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால் பருப்பு வந்து கருகாமல் இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. நமக்கு வந்து கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருங்காயம் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பருப்பெல்லாம் போடலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நான் தூள் பெருங்காயம் தான் போட போகிறேன். இப்போது அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு அந்த கலர் மாறாமல் நல்லா வறுத்து விடுங்க. கருப்பாயிடாமல். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே இந்த கோல்டன் ப்ரௌன் கலர்லேயே அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்டுலேயே அதை நல்லா கலந்து விடுங்க. போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எல்லா பருப்பையும், பூண்டை போடக்கூடாது, ஃபஸ்ட்டு மிச்சம் எல்லாத்தையும் துவரப்பருப்பு, பைத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகா, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா பூண்டை சேர்த்துருங்க. தோலோடு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் மிக்சியை விட்டு அரைங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அரைங்க. ஏன்னா நைஸாக அரைச்சாதான் பருப்பு பொடி நல்லா இருக்கும். அவ்வளோதான், சுவையான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.